அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டுமில்லாம இரண்டும் பலமாக இருப்பதால எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. வாழ்க்கை நல்ல விதமாக நடைபெறுங்க. பொருளாதார சிரமங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்குங்க. ஹோட்டல், சுற்றுலா முதலிய சந்தோஷமான செலவுகள் அதிகரிக்க இருக்குது. தொழில் வியாபாரத்தில் திறமை அழிச்சிடுங்க. இதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெகு நாட்களாக வர வேண்டிய கடன் பாக்கிகளும் புதிய ஆர்டர்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மனதில் தைரியம் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க தேர்வுகளை எழுதிவிட்டு காத்து கொண்டு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே போல புதிதாக புது வீடு, புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான நீங்கள் எதை செய்தாலும் சற்று கவனமாகவே செய்ய வேண்டுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு ராகு 12இல் இருக்கிறார். வீண் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். உங்களை அறியாமலேயே அதிக செலவு செய்து விடுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சகோதர ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று இருப்பதால சகோதர உறவுகள் சற்று மனக்கசப்பை தரலாங்க. தந்தை வழி உறவுகள்ல கவனமாக இருங்க. இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ராகு ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக வலம் வருகிறாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. சூரியன், சனி அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சியை தருங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை உங்களால தவிர்க்க இயலாது. அது மட்டுமில்லாமல் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வெளிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்குங்க. தற்காலிக பணிகள் உள்ள அன்பர்கள் அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவது
உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் அலுவலக பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை துணிந்து நீங்கள் அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமா இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதே போல புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மாணவ மாணவியருக்கு சாதகமாக வலம் வருதுங்க. இதனால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயர இருக்குது. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்குதுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப நினைவு மனதை வருத்துங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவதால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் தண்ணீர் உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருப்பது சூரியனுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இவர்கள் இருவரும் இக்காலகட்டம் முழுவதும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குதுங்க. விவாகத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைவார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல மேசராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகனையும் வெள்ளிக்கிழமை துர்கையையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.